கோழிக்கு சளி எடுக்கிறது வேறு. கோழிக்கு சளி எடுப்பது இல்லை, அதில் ஒன்று பிடுங்க. என்ன செய்வார்? இருக்க வாய்ப்பு இல்லை. பெடெக்ஸில் இருக்கிற ரெக்கையை கூட பிடுங்க. அது பிடுங்க முடியாது. கோழிக்கு சளி எடுக்கும். கோழிக்கைகள் சளி கட்டிக்கிட்டு இப்படி இருந்துச்சுன்னா நல்லா அறுவருக்கம் பார்க்காம அதே தர்ம தொழில். ஐயோ சளி பிடிக்குதே, அதை நம்ம கையை உழப்புறமே. அடப்பாவி, கண்டுட்டி மாட்டுக்கலாம்ல, அது பாட்டு ஒரு இடத்துல இல்லை. இதுக்கு தெரியாது நம்மளுக்கு. சரி வளர்ப்ப முடியாது, தெரிஞ்சுக்கங்க. நான் கொடுக்குறேனே அதை வரலண்ணே. சரி, செத்தாலும் காசு இது நான் காசு. அதில் மட்டும் துப்பிடுச்சுல. தண்ணி இன்னும் கொஞ்சம் கொண்டு ஒரு டப்பாவில் மோத்துட்டு யாரும் சரிக்காமல் இருப்பாருங்க. கரு நின்று வச்சு ஐயா வர ஊற்று. நீ நல்லா இருப்பப்போ சாணி ஓட்டுருச்சு. ஏன்னா இது இந்த இப்போ வச்சு விட்டுதுண்ணே. இப்போ 2 நாள் கருத்தில் வாங்கினது ஓடி போயிருந்து. சரி அப்படியே நாட்டு சேவை மாதிரி இல்லை. 3 கோழி இருக்கா, அது சாவல் கோசரம் வாங்கி கொடுத்து அது கூட போட்டு பூண்டு வச்சுட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி செட்டு போட்டு அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி கொஞ்சம் கோழி நல்லா இது பண்ணி விட்டு பார்த்தீங்களா. அது இந்த போட்டுருந்தா சுற்றி ஒரு இது கரெக்டுங்கிறது சளியில் அந்த தொண்டியில் வந்துருச்சு. 5 அரிசி அரிசி அடுத்து திங்கிதான்னு பார்ப்போம். இல்லை இல்லை வேண்டாம், நிறைய கொடுக்குறது. எம்கேம் போச்சுன்னா அப்படியே ஆள் கோழி பால்ட்டு. இப்போ அந்த வந்து அங்கே மீனாட்சி பண்ணிக்கலாண்ணே. போயிட்டு ஃபோன் போட்டு கையை நல்லா கழுவிக்குங்க. இந்த இதில் கசலுங்க ஏன்னா நான் பார்க்க மாட்டேன். இருக்குது இல்லைங்களா சந்தோஷம். இதெல்லாம் ஒரு தர்ம உதவி தானே. போகிற உயிரை பிடிச்சி கொடுக்குறது வந்து இப்போ இந்த நீங்கள் பார்த்தா எனக்கு காலமெல்லாம் அது ஒரு அனுபவம் ஆகிக்கிறது. என்ன தம்பி கரெக்டுங்க. இல்லை இல்லை அப்படி இப்படி உதவிட்டே இருந்துச்சு. இப்போ தான் அந்த இது போட அந்த இது இல்லை. அதுவாக அந்த ட்ரையல் பார்க்குது. அது